மதிப்புக்குரிய பெரியோர்களே, திராவிடர் இயக்க கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழாவின் மாநாட்டின் பங்கேற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய ஐயா பாண்டியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் ஜெகலான் பார்க்கவி அவர்களே, தீக்கதிர் நாளிதழின் ஆசிரியர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, ஆதித்தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே, இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றிய தலைமை கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்விலே காலையிலிருந்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற கழக தலைவர் ஆனூர் ஜெகதீசன் அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர் குமரன் அவர்களே, இறுதியாக நன்றியாற்றக்கூடிய மாநகர செயலாளர் தோழர் கோபால் அவர்களே, அனைவருக்கும் மறுக்க நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதி கட்சியின் தலைவர்கள் இங்கே படமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது நினைத்திருப்பார்களா, 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் தமிழர்கள் நம்மை மறக்க மாட்டார்கள், நம்முடைய கொள்கையை பரப்பிக் கொண்டிருப்பார்கள், அதிலும் நாளைய தினம் பேரணியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற 5 வயது 10 வயது குழந்தைகள் எல்லாம் அவர்கள் வகுத்த கொள்கைகளை முழக்கமிட்டு வருவார்கள் என்று அவர்கள் நினைத்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது நடைபெறுவதற்கு காரணம் அந்த விதைகள் வீரியமுள்ள விதைகள். அதனால் இது நடைபெறுகின்றது. இன்னும் 200 ஆண்டுகளானாலும் இந்த காலையிலிருந்து பேசிய அறிஞர்கள் சொன்னது போல அந்த நீதி கட்சியின் வரலாற்றையும் கொள்கைகளையும் தமிழ்நாடு மறக்காது. ஏனென்று சொன்னால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய உழைப்புகளை. பெரியோர்களே, தோழர்களே, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தலைவர்கள் பெயர் வைப்பார்கள். ஆனால் இந்த இயக்கத்திற்கு மக்கள் பெயர் வைத்தார்கள். இந்த நீதி கட்சிக்கு தியாகராயரோ, இதை தொடங்கிய நடேசனாரோ, அல்லது திராவிடத்தின் லெனின் என்று அண்ணாவால் போற்றப்பட்ட நாயரோ பெயர் வைக்கவில்லை. அவர்கள் வைத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம், மக்கள் வைத்தது நீதி கட்சி. காரணம், ஜஸ்டிஸ் என்று ஒரு பத்திரிகை அவர்கள் நடத்தினார்கள். அந்த பத்திரிகையின் பெயராலேயே மக்கள், காரணம் நீதி வலுவாமல் நீதிக்காக அந்த இயக்கம் நடந்த காரணத்தால் இயக்கத்துக்கு மக்கள் நீதி கட்சி என்று பெயர் வைத்தார்கள். அதே போல சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு பெயர் பெரியார் வைக்கவில்லை. பெரியார் சுயமரியாதை சுயமரியாதை என்று பேசிய காரணத்தாலேயே, சுயமரியாதை மத்தியிலே தமிழர்களுக்கு சுயமரியாதை ஊட்டிய காரணத்தாலேயே மக்கள் சுயமரியாதை இயக்கம் என்று அழைத்தார்கள் பெரியாருடைய இயக்கத்தை. உலகத்திலேயே சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது, பெரியாரின் தலைமையிலே. அந்த பெரியாரை இன்றைக்கு திராவிடத்தால் வீழ்ந்தோம், எவ்வளவோ விமர்சனங்கள். பெரியாரை கன்னடர் என்றார்கள், அவர்களை பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் பெரியார் சொன்னார், நான் எல்லாமே முற்றிலுமாக நான் அல்ல, நான் சொன்னதே சரி என்று என்றைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன், இன்றைக்கு சொல்வதை நாளைக்கு மாற்றிக்கொள்வேன். அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், என் வாழ்நாளிலே நான் எதிர்க்காதது என்ன என்று எனக்கே தெரியவில்லை,
பத்திரிகைகளை எதிர்த்தேன், பார்ப்பனர்களை எதிர்த்தேன், தேசியத்தை எதிர்த்தேன், மொழி எதிர்த்தேன், எல்லாவற்றையும் எதிர்த்தேன். நாளைக்கு என்ன எதிர்ப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஏன்னு சொன்னால் மாறும் என்பதுதான் மாறாத கொள்கை என்பதை பெரியார் சரியாக சொன்னார். மாறும் என்பதுதான் மாறாத கொள்கை என்று அவர்கள் சொன்ன பெரியார். ஆனால் அதே நேரத்தில் அவர் தன்னடக்கத்தோடு சொன்னார். இன்றைக்கு இனி வரும் உலகம் என்று ஒரு புத்தகம் இந்த புத்தக சாலையிலே விற்கப்படுகின்றது, வாங்கி பாருங்கள். எனக்கு ஞானிகள் என்று சொல்லுவார்கள், போற்றுவார்கள் மற்றவர்களை. ஆனால் அவர் ஒரு மனிதராக இருந்து பேசியது, அறிவை நேசித்தார். ஒப்பற்ற அறிவு மனிதனுடைய அறிவு, தமிழனுடைய அறிவு அல்ல, மனிதனுடைய அறிவு. அவர் மனிதன் என்றுதான் பேசினார், மனிதர்களுக்காக சிந்தித்தார். ஒப்பற்ற அறிவு மனிதர்களுடைய அறிவு. வருங்காலத்திலே மனிதர்கள் உடைய அறிவுக்கு எல்லையே இருக்காது. இவன் எப்படி சிந்திப்பான், எப்படி வளருவான் என்று எல்லையே இருக்காது. சிந்தித்துக் கொண்டே இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான் என்று ஐயா அவர்கள் மனிதர்களை பற்றி சிந்திக்கின்ற போது சொல்லுகின்றார். இனி வருகின்ற காலத்திலே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சாக விட மாட்டான், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சாக விட மாட்டான் என்று எப்போது பேசுகின்றார் சொன்னால் 1944 ஒரு திருமணத்திலே பேசுகின்றார். அப்போது இந்த மைக் இல்லை, அப்போது செல்போன் இல்லை, அப்ப டேப் ரெக்கார்டர் கிடையாது. அண்ணா அவர்கள் ஐயா அவர்களோடு இருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் அந்த பேச்சை கையால் எழுதுகின்றார்கள், குறிப்பெடுக்கின்றார்கள். புலவர் தான் அது, செந்தலை கௌதம் தான் அதை பற்றி விரிவாக சொன்னார். ஐயா அவர்கள் எப்படி புத்தகம் தயாரிப்பார்கள் சொல்லி ஐயா அவர்கள் பேசியதை அண்ணா அவர்கள் எழுதுகின்றார்கள். சில நேரங்களிலே ஐயாவே தான் என்ன பேசினேன் என்று நினைவுபடுத்தி எழுதி அதை விடுதலையிலே பதிவேற்ற செய்வார்கள் என்று அவர்கள் அந்த வரலாற்றை சொன்னார்கள். அப்படி அண்ணா அவர்கள் எடுத்து அந்த புத்தகம் இனி வரும் உலகம் என்று 1944 வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய அட்டையிலே இன்றைக்கு விஞ்ஞானிகளே வியக்கின்ற அளவுக்கு எழுதினார், படம் போடப்பட்டது. என்னன்னு சொன்னால் டெஸ்ட் டியூப் பேபி, ஒரு டெஸ்ட் சோதனை குழாயிலே ஒரு குழந்தையை ஒரு விஞ்ஞானி உற்பத்தி செய்வது போல ஒரு படம். எப்போது? 1944. இன்றைக்கு ஊருக்கு ஊர் வந்துவிட்டது. செயற்கை கருவுறுதல், செயற்கை குழந்தை தயாரிப்பு ஊருக்கு ஊர் வந்துவிட்டது தோழர்களே. பக்தனோ வைதிகனோ ராமேஸ்வரத்துக்கு போனால் குழந்தை பிறக்கும் என்று சொன்ன காலத்திலே ஐயா அவர்கள் டெஸ்ட் டியூபிலே பிறக்கும் என்று சொன்னார்கள். அதையும் சொல்லிவிட்டு அவர்களையும் கேள்வி கேட்டார்கள். ராமேஸ்வரத்திலேயே போய் கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, இங்க வந்தா எல்லாம் குழந்தை பிறக்குங்கிறாங்களே, இங்க குழந்தை இல்லாதவர்களெல்லாம் கை தூக்குங்க. அதுல 10 பேர் தூக்குனா. ஏண்டா இங்கேயே இருந்து உனக்கே குழந்தை பிறக்கல, ஈரோட்ல இருந்து வந்தவனுக்கு மட்டும் ராமேஸ்வரத்தில் எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயா அவர்கள் கேட்டார்கள். அந்த விஞ்ஞானி அந்த டெஸ்ட் டியூபிலே அது எப்படி சொல்றாரு, ஒரு மனிதனை இன்னொரு குழந்தை டெஸ்ட் டியூபிலே பிறக்கும் என்று மட்டுமல்ல சொன்னது. ஐயா சொன்னது பூரா ஒவ்வொன்னா நடந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப கூட வந்தாச்சு. ஐயா சொல்றாரு, ஐயா டாக்டர் இல்ல, ஐயா பெரிய விஞ்ஞானி இல்ல, ஆசை. மனுஷன் இப்படி எல்லாம் சிந்திக்கலாமா, இப்படி எல்லாம் யோசிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. அந்த யோசனையில சொல்றாரு, இனி வர்ற காலத்துல நமக்கு நான் குட்டை, நான் குடும்பத்தில் எல்லாரும் குள்ளம், எனக்கு உயரமான பையன் வேணும்னு ஆசைப்படுறேன், நல்லா திடகாத்திரமா வேணும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லாம் கருப்பு, எனக்கு சிகப்பா வேணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கே உலகம் முழுவதும் பெரிய பொருளாதாரமே நடக்குது சிகப்புக்காக. ஃபேர் அண்ட் லவ்லின்னு அது இன்னும் இப்போ போட்ட உடனே அவன் முகம் மாறுது. நம்ம எல்லாருமே நினைச்சு பூசி பார்க்கறான். அவன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா சிகப்பாகுன்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் அத்தனை பேரும் மாறி இருக்கணுமா இல்லையா? அத்தனை பேரும் மாறி இருக்கணும், ஒருத்தர் கூட மாறல. ஆனால் ஐயா அவர்கள் விஞ்ஞானி அல்ல, அவர் யோசிக்கிறாரு. மனித சமூகம் சிந்தனை வளர்ந்து கொண்டே போகுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சாக விட மாட்டான்னு சொன்னா, அன்னைக்கு சைக்கிள் தான், அன்னைக்கு பைக் இல்ல, கார் இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சைக்கிள். அதை சொல்லி சொல்றாரு, ஒரு சைக்கிள் நம்ம தாத்தா வாங்கின சைக்கிள் இருக்கு, இது இன்னும் 100 வருஷம் இருக்குன்னு சொன்னா இருக்கும். எப்படின்னா
டயர் போச்சுன்னா புது டயர் வாங்கி போட்டுக்கிறது, பெல்லு போச்சுன்னா பெல்லு வாங்கி போட்டுக்கிறது, பிரேக் போச்சுன்னா பிரேக் வாங்கி போட்டுக்கிறது. இப்படி மாற்றி எது போகுதோ அதெல்லாம் மாட்டிகிட்டே வந்தா அந்த சைக்கிள் என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனுஷ உடம்புல என்ன பார்ட்ஸ் போகுதோ அதெல்லாம் இனிமேல் கடையில் விற்கும், அதை வாங்கி நம்ம மாட்டிக்கலான்னாரு. இன்னைக்கு கடையில் விற்கல, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கேஎம்சில விற்கிறான், இன்னைக்கு கேஜியில விற்கிறான்னு சொன்னா ஏதோ தயாரிச்சு விற்கல, அத காலம் வரும். ஆனால் இப்போ மருத்துவமனையில கிடைக்குது. எப்படி கிடைக்குது? மூளைச்சாவு அடைந்தால் அந்த உயிர் இனி நடமாடாது, பயன்படாது. ஆனால் அதனுடைய உறுப்புகள் பயன்படும் என்ற விஞ்ஞானம் வளர்ந்த காரணத்தால் அந்த உறுப்புகளை மற்றவர்களுக்கு கேட்டு வாங்கி அதை பொருத்தி உயிர் பெறுகின்றது. அந்த உறுப்புகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் வந்து விட்டது. அதில் ஐயா சொன்னதோடு இன்னொன்றும் இங்கே பதிவாகிவிட்டது. என்னென்று சொன்னால், இங்கே ஜாதி என்று கட்டி அழுது கொண்டிருந்தார்களே, அந்த ஜாதிகள் இந்த உறுப்பு தானத்தில் மறைந்து விட்டது. 6 மாதத்திற்கு முன்னால் பல்லடத்தில் ஒரு அருந்ததிய தொழிலாளி சிறுவன் இளைஞன் பைக்கில் அடிபட்டு மூளைச்சாவடைகின்றான். அவன் தாய் இடத்திலே மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், அம்மா உங்களுடைய பையன் இனி நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய உறுப்புகள் அடுத்த உயிரை காப்பாற்றும் தருவீர்களா என்று கேட்டவுடனே அந்த அருந்ததிய தாய், கூலி தொழிலாளியுடைய தாய் ஒப்புக்கொண்டார்கள். ஒரு மனித நேயம், இன்னொரு உயிர் வாழட்டும் என்று ஒப்புக்கொண்டு அந்த பல்லடுத்து அருந்ததிய தோழனுடைய அந்த அவயவங்கள் உறுப்புகள் 5-6 உறுப்புகள் இங்கிருந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் போனது. இறந்து கொடுத்தது கூலி தொழிலாளி. ஆனால் அப்போலாவில சென்னையிலோ பெங்களூரிலோ அப்போலாவில் அங்கே அந்த பொருத்தி கொள்கின்ற நோயாளி நிச்சயமாக ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியாது. தாழ்த்தப்பட்டவன் யாரும் கோடீஸ்வரனாக இல்லை. ஆகவே அவன் அதை வாங்கி பொருத்தி கொண்டிருக்க முடியாது. அங்கே மிகப்பெரிய பணக்காரன் தான். அந்த பணக்காரன் உயர்ஜாதிக்காரனாகத்தான் இருந்திருப்பான். அவன் வாங்கி பொருத்தி கொண்டான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயர்ஜாதி அந்த நோயாளி இது யாருடைய இருதயம், யாருடைய நுரையீரல் என்று அவனுக்கு தெரியாது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த தெருவிலே தொட மறுப்பான் அருந்தியரை, சக்கிலியரை தொட மறுப்பான். ஆனால் அவருடைய சக்கிலுடைய ஒரு நுரையீரல் உயர்ஜாதிக்காரனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, அதைத்தான் 1979ஆம் ஆண்டு ஈரோட்டிலே நாங்கள் ஐயாவுடைய 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருந்தோம். ஈரோட்டில் அன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக நான் இருந்து, அது கோவை, ஈரோடு, திருப்பூர் ஒரே மாவட்டம். அங்கே போய் நான் தான் இருந்து அந்த மாநாட்டை ஒருங்கமைத்து நடத்தினேன். அந்த மாநாட்டிலும் இன்றைக்கு வந்திருக்கின்ற செஞ்சட்டை தலைவர் தாப்பா அவர்கள் அங்கே வந்து பேசினார். அந்த சிஎஸ்ஐ கிரவுண்டிலே அவர் பேசுகின்ற போதுதான் இந்த வார்த்தையை ஐயா அவர்கள் சூட்டினார்கள். சமூக விஞ்ஞானி பெரியார் என்று சூட்டினார்கள். திராவிட கழகத்தின் சார்பிலே இன்றைக்கும் அந்த நூல் விற்பனைக்கு இருக்கின்றது. அவருடைய பேச்சு சமூக விஞ்ஞானி. அவர் எப்படி ஒரு விஞ்ஞானிகள் இன்றைக்கு டெங்குக்கு எந்த வியாதிக்காக இருந்தாலும் விஞ்ஞானி கண்டுபிடிக்கின்றான். அவன் கண்டுபிடிக்கின்ற போது தன்னுடைய நாட்டுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தான் ஜாதிக்கு, தான் நோய் போர்க்க வேண்டும் என்றா? இல்லை, இந்த நோய் எங்கே இருந்தாலும் போக வேண்டும் என்ற ஒரு விஞ்ஞானி அந்த மருந்தை கண்டுபிடித்தது போல பெரியார் சமூக விஞ்ஞானி பேசினார். அவர் சொல்லுமார், ஐயா நான் சொல்லுவதை அப்படியே நம்பாதீங்க, அதுதான் பெரியார். 3 மணி நேரம் பேசினாரு. 3 மணி நேரம் பேசிட்டு பணிவா சொல்றாரு, தயவு செய்து, அதுல வேற தயவு செய்து நான் சொல்றத நம்பாதீங்க, உங்க அறிவுக்கு வையுங்க, வச்சு பாருங்க, சரின்னு பட்டா ஏத்துக்குங்க, இல்லாட்டி ஏதோ கிளம்ப உளறிட்டு போனான்னு விட்டுருங்க, அதுக்கு விட்டுருங்க அப்படின்னு பணிவா கேட்கிறாருங்க. அப்படிப்பட்ட பெரியார் சொன்னாரு, நானே சொன்னதெல்லாம் சரியல்ல, நிச்சயமா ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி ஈவே ராமசாமி என்ற ஒரு முட்டாள் இருந்தான் என்று வரும். காரணம், இதைவிட இன்னும் அறிவு வளரும், இதைவிட மாற்றங்கள் வரும். அப்போது வருகின்ற போது நான் சொன்னதெல்லாம் பின்னுக்கு போய்விடும், அப்போது நான் சொன்னது முட்டாள்தனமாக கூட இருக்கும் என்று பணிவோடு சொல்லுகின்ற பெரியார். ஆனால் இதுவரைக்கும் அவரை முட்டாள் என்று சொல்கின்ற அளவுக்கு இன்னும் எவனுக்கும் அறிவு வளர்ந்து விடவில்லை. ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார்.
அதோடு மட்டுமல்ல பெரியோர்களே, இன்னைக்கு காலையிலிருந்து நாங்கள் இந்த நூற்றாண்டு விழாவில், நீதி கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை வியந்து வியந்து போவீர்கள். அந்த 100 புத்தகங்களை இங்க தொகுப்பாக எங்கள் தோழர்கள் இங்க வெளியிட்டிருக்கின்றார்களே, அதை வாங்கி பாருங்கள். எவ்வளவோ செலவு செய்வீங்க, நிச்சயமா இங்க வந்திருப்பவர்களாவது எவ்வளவோ செலவுகளை 10 சினிமா பார்ப்பதை தவிர்த்து விட்டு அந்த தொகுப்பை பாருங்கள். உங்களை ஆளாக்கியது, வாழ்க்கையை உருவாக்கிய உங்கள் இந்த சமூகத்துக்கு தலைநிமிர வைத்த அந்த தொகுப்புகள் இந்த காலத்துக்கும் பயன்படும். அந்த தொகுப்பில ஒவ்வொரு வரியும் பெரியார் அவர்கள், எந்த நீதி கட்சி தலைவர்கள் யாரை சொல்லி பேசினாலும் ஐயா கோவிச்சுக்க மாட்டார். யாரை சொல்லி பேசினாலும் கோவிச்சுக்க மாட்டாங்க. நீதி கட்சி தலைவர்களை மட்டும் யாராவது குறை சொல்லி பேசினா கடுமையான கோபம் வரும். காங்கிரஸ்காரர்களாம் அப்போ நீதி கட்சி தலைவர்களை பிரிட்டிஷ்காரனுடைய காலை சப்பியவர்கள், பூட்ஸ் காலை சப்பியவங்க அப்படியெல்லாம் பேசும்போது ஐயா அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. ஆனால் தோழர்களே, காரணம் இந்த சமூகம் அதுக்கு எவ்வளவோ இன்னும் நேரம் இல்லை. பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸை விட, பார்ப்பனரை விட ஆங்கிலேயன் மேல் என்று நினைத்தார்கள். அதனால் ஐயா அவர்கள் அதை ஒப்பிட்டு பேசும்போது அவர்கள் மீது கோபம் வந்தது. இன்றைக்கு அவர் மீது விமர்சனங்கள் என்ன வருது? தலித்துகளுக்கு அவர் எதுவும் செய்யல, தலித்துகளுக்காக அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் செய்தாரு, தலித்துகளுக்கு செய்யல என்று ஒரு விமர்சனங்கள் வரும். ஆனால் பெரியார் அவர்கள் இந்த நூலிலே இன்றைக்கு தர்மாம்பாள் சிவராஜ் அவருடைய வரலாறு அதை பாருங்கள். அந்த இப்படி அங்கே ஒவ்வொரு நிலையிலும் எழுதுறாரு. வட்டமேச்ச மாநாட்டுக்கு அம்பேத்கரும் இங்கே ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் செல்லுகின்றார்கள். போகின்ற போது காந்தி அங்கே பேசுறாரு. இவங்க தலித்துகளுக்கு மட்டும் இவங்க பிரதிநிதிகள் அல்ல என்று சொல்லி அவர்கள் இவர்களை நீங்கள் மதிக்க கூடாது என்று ஆங்கில இடத்தில் அவர்கள் பேசுகின்ற போது அதை கண்டித்து இங்கே பெரியார் எழுதுறாரு. தன்னுடைய குடியரசில் எழுதுறாரு, பெரியார், உனக்கு மூஞ்சியே என்கின்ற பார்ப்பான் உயர்ந்தவனாக தெரிகின்றது, உனக்கு காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களெல்லாம் உயர்வாக தெரிகின்றார்கள், உயர்ஜாதிக்காரர்கள், எங்களுடைய தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசனும் உனக்கு தாழ்வானவர்களா என்று காந்தியை கண்டித்து எழுதுறார். காந்தியை கண்டித்து எழுதுறார். எதையும் மாறக்கூடியவர் பெரியார். அந்த கருத்தை பெரியார் அங்கே அது மட்டுமல்ல, சத்தியவாணி முத்துக்கும் அன்றைக்கு வேலூர் நாராயணனுக்கும் ஏதோ வேலூர் நாராயணன் சத்தியவாணி முத்தை ஒரு தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ பேசிவிட்டார். அதுக்காக பெரியார் சத்தியவாணி முத்து இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பேசுகின்ற போது சொல்றாரு, பதிவில் இருக்கு, சத்தியவாணி முத்தை வைத்து உயர்ந்து பேசுகின்ற போது, எனக்கு மட்டும் ஒரு மகன் இருந்திருந்தால் நான் சத்தியவாணி முத்து வீட்டில திருமணம் செய்து கொள், அவளுடைய மகளை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி இருப்பேன். சத்தியவாணி முத்து தாழ்த்தப்பட்டவர், அவர் குடும்பத்தில நீ திருமணம் செய்து கொள் என்று என் மகனுக்கு நான் உத்தரவு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அங்க சரியா அப்படின்னு ஒரு திருமணம் என்பது அவர்களுடைய உரிமை, எப்படி கட்டாயப்படுத்தினாங்க அடுத்த கேள்வி வரும். ஆனால் பெரியார் அவர்கள் அந்த சாதி தாழ்த்தப்பட்டவர்களை இழிவுபடுத்துகின்ற போது அதற்காக அந்த உரிமையை எடுத்துக்கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி சொல்றாரு. அதே பெரியார் திருப்பூரிலே ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து பொது உடைமை பிரச்சாரம் செய்யறாரு. பேசுகின்ற போது ஒரு முட்டாள்தனமா ஒருத்தர் கூட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, பொது உடைமைங்கிறீங்களே, நீங்க உங்களுடைய மனைவியை பொது உடைமை ஆக்குவீங்களா? அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் பொது உடைமை என்னன்னு. மனைவியை பொது உடைமை ஆக்குவியான்னு கேட்கிறான். உடனே பெரியார் சொன்னாரு, அது நான் எடுக்கிற முடிவு இல்ல, அது அந்த அம்மா எடுக்கிற முடிவு, வந்து கூப்பிட்டு கேட்டுப்பார். இன்னைக்கு எந்த கட்சியிலேயாவது யாரையாவது தொண்டனுடைய மனைவியாவது இப்படி யாராவது கேட்டா விடுவானா? அதுவும் பொதுக்கூட்டத்துல பேசினாரு. வந்து கூப்பிடு, வந்தா கூப்பிட்டுட்டு போ. தன்னுடைய மனைவின்னு பார்க்கல, அது அவருடைய உரிமை, ஒரு பெண்ணினுடைய உரிமை, அது அவருடைய முடிவு. அந்த இப்படி அங்கே ஒரு பெண் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் தலித்துகளை இழிவுபடுத்திய போது, வேலூர் நாராயணுக்கு பதில் சொல்கின்ற போது, அங்கே நான் ஒரு தலித்து வீட்டில் தான் கல்யாணம் செஞ்சிருப்பேன் பையனுக்கு என்பதை அங்கே பதிவு பண்றாரு.
ஆகவே தோழர்களே, இன்றைக்கு இங்க சொன்னவர்களெல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாநாடு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். நீ ஒவ்வொரு நாளும் வர செய்திகளை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை. இந்த மாநாட்டை கூட தோழர்கள் கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பு. எங்கள் இயக்கம் எல்லாருக்குமே தெரியும், கடுகுன்னு சொல்லுவாங்க. கடுகுலையும் கடுகு, கடுகுலையும் கடுகு. அவ்வளவு குட்டியூண்டு இயக்கம், குட்டியூண்டு கட்சி. ஆனால் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று தொடங்கிய போது எங்களிடத்துல பெரியார் கொடுத்த பணம் எங்ககிட்ட இல்லை. பெரியார் கொடுத்த பணமும் இல்லை, மோடி கொடுத்த 2000 இல்லை. அதனாலேயே படாத பாடுபட்டோம். போற இடத்துல எல்லாம் பணம் இல்லை, பழைய நோட்டு கொடுங்க, யாராவது பழைய துணி கொடுங்கிற கதை ஆகிப்போச்சு எங்களுக்கு. பழைய துணி கேட்பாங்க. அப்போ நாங்க பழைய நோட்டு கொடுங்கன்னு கேட்டோம். கேட்டு இந்த மாநாடு எங்களுடைய ஒவ்வொரு தோழனுடைய உழைப்பு, ரத்தம், முயற்சி. பெண் தோழர்கள் தெரு தெருவாக போய் கடையாக போய் வசூலித்தார்கள். காரணம், நாங்கள் அவர்கள் கொடுக்கின்ற காசு 10 காசாக இருந்தாலும் இந்த இயக்கம் செல்ல வேண்டும், அந்த சாதனைகள் நோட்டு, அந்த துண்டறிக்கை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தோம். என்ன சாதனைகள், எவ்வளவு சாதனைகள். இந்து அறநிலையத்துறை முதலாக அமைத்தது நீதி கட்சி. இந்து அறநிலையத்துறை பாப்பாம்புரா RSS புறா இப்ப பேசுறானே, முஸ்லிம்களை மசூதிகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதா, சர்ச்சுகளை எடுத்துக்கொண்டதா, இந்துக்கள் உடைய கோயில் மட்டும் எப்படி அதுக்கு அறநிலையத்துறை என்று சொன்னார்கள். அதுக்கு எங்களுடைய விடுதலை அரசு தான் நேரம் இல்லை, இன்னும் அருமையா சொல்லியிருப்பார், பேசியிருப்பார். அங்க எந்த கோயில்லையும் எந்த சர்ச்சிலையும் டன்னு கணக்கில் தங்க இல்லடா, மக்கள் கொடுத்த சொத்து அங்க இல்லடா, வெறும் கட்டடம் தான் இருக்குது. காலங்காலமாக இன்னைக்கு பத்மநாபா கோயில்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை சுரங்கம் தோண்டப்படாம இருக்கு, சுரங்கம், மூடப்பட்ட சுரங்கம். பக்கெட்டா மன்னர்களுக்கு பத்மநாபா கோயில் இருந்து பாயசம் கொண்டு போவானா, பாயாசம் இங்கிருந்தா போகணுமா, ஏன்னா மன்னருக்கு இங்க பாயாசம் கிடைக்காது பாரு. பாயாசம் அல்ல, பாயாசத்துக்குள்ள தங்கம் போகுது. அந்த பத்மநாப கோயில் இருக்கிற தங்கம் போயிட்டே இருக்கு. அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. அப்படி எந்த சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ அந்த தங்கங்க கிடையாது. எங்கேயாவது இதுவரைக்கும் செய்திகள் கேட்டிருப்போமா? வைரத்துல மசூதியில ஏதாவது காணாம போச்சு, வைரத்துல தங்கத்துல இயேசுநாதருடைய சிலை காணாம போச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்தல் என்று பார்த்திருப்போமா? இல்லை. மன்னர்கள் மக்களை சுரண்டி இங்கே சொன்னாரே, எந்த மன்னனும் ஆண்ட பரம்பரை நீ சொல்லிக்குவாங்க. ஆனா எந்த ஆண்ட பரம்பரையும் இன்றைக்கு இந்த மக்களுக்காக கல்வியையோ வேலை வாய்ப்பையோ எதையுமே கொடுத்ததில்லை. இவரிடத்தை சுரண்டி கோயில கொண்டு போய், கோயில தான் யாரும் வரமாட்டான்னு நினைச்சு கொண்டு சேர்த்துனாங்க, கொண்டு ஒழிச்சு வச்சான். ஆகவேதான் நீதி கட்சி வந்தவுடனே அதையெல்லாம் மக்களுக்கானது ஆக்குவதற்காக இந்த அறநிலையத்துறை என்று அமைத்தது. அதே போல இன்றைக்கு பஞ்சமி நிலம் எல்லா லட்சக்கணக்கான பேர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நீதி கட்சி ஆட்சியிலே 12 லட்சம் ஏக்கரா நீதி கட்சி ஆட்சியிலே தரப்பட்டது. ஆங்கிலேயரும் கொடுத்தார்கள், நீதி கட்சியும் கொடுத்தது. 12 லட்சம் ஏக்கரா கொடுத்தது நீதி கட்சி தான். இன்றைக்கு அது மக்களிடத்துல இல்லை. மத நிறுவனங்கள் ஈசா போராடி கொண்டிருக்கின்றோம், ஈசாவிட்டு இருக்கு நூற்றுக்கணக்கான. இதையெல்லாம் செய்தது ஒவ்வொரு நிலையிலும் இடஒதுக்கீடு. 1920 நீதி கட்சி தீர்மானம் போடுகின்றது, சட்டம் போடுகின்ற தீர்மானம் போடுகின்றது. 1928 பனகல் அரசர் அதை சட்டமாக்குகின்றார். முதலாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு கொண்டு வந்ததும் நீதி கட்சி தான். பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்ததும் நீதி கட்சி தான். ஆகவே இப்படிப்பட்ட நீதி கட்சி இன்றைக்கு இன்னும் ஏன் இந்த பிரச்சாரம், இன்னும் ஏன் இந்த மாநாடு என்று சொன்னால் ஆபத்து. பார்ப்பனர்கள் இன்னும் முடிந்து விடவில்லை. அவர்கள் நம்முடைய இழிவோ நம்முடைய உரிமை எல்லாமே காப்பாற்றப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது தோழர்களே. பார்க்கின்றோம், 10 நாளா பார்க்கிறோம். ஒரு அம்மையார் தமிழ்நாட்டிலே இல்லை என்ற உடனே டெல்லி என்ன ஆட்டம் போடுகின்றது. உண்மையிலேயே நாங்கள் அவர்களை ஆதரித்தவர்கள் அல்ல, ஆனால் உண்மையிலேயே அந்த அம்மையார்
எவ்வளவு உரிமைக்காக தமிழ்நாட்டிலே உறுதியாக இருந்தார் என்பதை அவர்கள் மறைந்த பின்னால் தெரிகின்றது. ஜிஎஸ்டி வரிக்காக அவர் இருக்கின்ற வரைக்கும் கையெழுத்து போடாம இருந்திருக்காங்க. மோடிக்கு நண்பர் தான் நாம கூட நினைச்சோம், மோடிக்கு நண்பர் மோடி சொல்றதா கேட்பாங்களோன்னு. ஆனால் மறுத்து இருக்காரு. அதே மாதிரி மதுரை வாயில் திட்டம் மறுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ மறைந்த உடனே மிரட்டி மிரட்டி ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டின் உரிமைகளை இன்றைக்கு பறித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்மையார் இறந்த போது கூட நாங்கள் அவர்களை ஆதரித்த அல்ல, பெண்கள் பூரா அழுதாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுமே கண்ணீர் விட்டாங்க. என்னென்ன அரசியல் அல்ல, அந்த அரசியலை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. உளவியல், பெண்களுக்கான உளவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வீடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களால் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். பெண்கள் பொது இடங்களிலே ஆண்களால் இழிவுபடுத்தப்படுகின்றார்கள். அரசியலிலே ஒதுக்கப்படுகின்றார்கள். திரைப்படத்தில் எல்லா துறையிலும் பெண்கள் ஆண்களால் ஆதிக்கத்துக்கு முன்னால் தலை நிமிர முடியாமல் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்னால் அந்த அம்மையார், அது சரியா தப்பா, நாங்கள் யார் பெரியார் இயக்கும் யார் காலிலும் விழமாட்டோம், யார் காலை நாம் நமது காலிலும் யாரும் விழ அனுமதிக்க மாட்டோம், இது கருப்பு சட்டைகள் பெரியார் தொண்டர்கள். ஆனால் ஆண்கள் முழுவதும் ஒரு அம்மையார் காலிலே விழுகின்ற போது நம் குடும்ப பெண்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாம தான் ஆம்பளைகளை பழி வாங்க முடியல, விழட்டும் விழட்டும் அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டு பெண்கள் மனதில நினைத்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு ஆளுமை தனக்கு ஒரு முன்மாதிரியாக பெண் சமூகத்துக்கு அவர்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கெல்லாம் நாம் செய்ய முடியாத செய்ய இப்படி எண்ணிக்கொண்டிருந்த காரணத்தால் தான் கண்ணீர் வெடித்திருக்காங்க. அந்த அம்மையார் மறைந்தவுடனே இன்றைக்கு பார்க்கின்றோம், ஒரு சட்டமன்ற அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்துக்குள் ராணுவம், இந்திய ராணுவம் நுழைகின்றது. இது தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயல் அல்லவா? எப்படியாவது அதோடு மட்டுமல்ல, ஒரு தலைமை செயலாளரை, ஒரு பார்ப்பன பெண்ணை, பெண் என்பது கூட அல்ல, அவர்கள் உடனே சொல்றாங்க நேர்மையான பொருளாதாரத்தில் நேர்மையானவர்கள், எந்த அவர்கள் மீது எந்த ஊழலும் இல்லை, அவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் வரவேற்கின்றோம் நேர்மையாக இருந்தால். அந்த நேர்மையை நாங்கள் பார்க்கவில்லை. பொருளாதார நேர்மை என்பது இன்றைக்கு அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த கிரிஜா வைத்தியநாதன் சமூக நேர்மை இருக்குமா அந்த அம்மையார் இடத்துல எண்ணி பார்க்க வேண்டும். சமூக நேர்மை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், பார்ப்பான் குணத்தை பற்றி சொல்கின்ற போது, புலி ஆடு பிறவியில் மாற்றம் இருந்தால் ஒழிய ஆடு மனிதனை கடிக்காது, பிறவியில் மாற்றம் இருந்தால் ஒழிய புலி புல்லை தின்னாது, அதுபோலத்தான் பார்ப்பன தன்மை. ஆகவே பார்ப்பானை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நிச்சயமாக இன்றைக்கு அவர்கள் நேரடியாக ஒரு பிஜேபியினுடைய ஒரு பிரதிநிதியை அவர்கள், அதுவும் தமிழக அரசு பரிந்துரைத்த IAS அதிகாரிகளை எல்லாம் தள்ளிவிட்டு உரிமையை பறித்துவிட்டு இன்றைக்கு நியமித்திருக்கிறான் சொன்னால் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. பிஜேபி அரசால் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகின்ற இந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பிஜேபி தமிழ்நாட்டிலே எப்படியாவது ஏன்னு சொன்ன நேரம் வர முடியாது. தமிழ்நாடு இது பெரியார் பூமி, நிச்சயமாக இங்கே கால் ஒன்ற முடியாது. கலவரம் பண்ணா 2 மாசத்துக்கு முன்னாடி சசிகுமார் என்று ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல யாருன்னு. ஆனால் அன்றை கலவரம் முஸ்லிம்கள் தான் சொல்லி கலவரம், முகமதியர்கள் தான் சொல்லி கலவரம். இதுவரைக்கும் இந்த 2-3 ஆண்டுகளாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவங்களுக்குள்ள பணத்தகராறுல அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், அவனுக்குள்ள இயக்கங்கள் பிரிஞ்சு அடிச்சு கொலை பண்ணிக்கிறான். அதையெல்லாம் பத்திரிகைகள் கொலை என்பது மட்டும் 8 காலமா போடும். ஆனா என்ன நடந்ததுங்கிறது கடைசியில இத்தனோடு போடுவான், அதை யாரும் படிக்க மாட்டான். ஆனால் கலவரம் வெடிக்கும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இப்போது 2 மாசத்துக்கு முன்னால் நடந்த கலவரத்தின் போது கோவையில எதிர்பார்த்தார்கள், காட்டு மிராண்டித்தனமாக கோவையை ரணகலப்படுத்தினார்கள், கோவையும் திருப்பூரையும். ஆனால் தொடர்ந்து தொடரும், தொடர்ந்து நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு செய்தார்கள். அந்த கலவரத்தில் அவர்களுக்கு மக்களே புரிந்து கொண்டார்கள், இவர்களெல்லாம் அண்டா பிரியாணிகள் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள்.
இவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் என்று புரிந்து கொண்டார்கள். இவர்களால் முஸ்லீமுக்கு தொல்லை அல்ல, நமக்குத்தான் தொல்லை என்று கோவை மாவட்ட மக்கள், திருப்பூர் மாவட்ட மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம் சகோதரர்கள் காத்த அமைதி, அவர்கள் எடுத்த முடிவு போற்றத்தக்கது. அவர்கள் கடைகளை கொளுத்துகின்றான், அவர்கள் அடிக்கிறான், வெளிப்படையா தெரியுது. ஆனாலும் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அந்த பொறுமை இந்த சமூகத்துக்கு, மற்ற இந்துக்களாக இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் வாழுகின்ற இந்துக்களாக இருந்தவர்களை காப்பாற்றியது, இந்துக்களாக இருக்கக்கூடிய வணிகர்களை காப்பாற்றியது, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்றியது. இல்லாவிட்டால் அவர்களும் கோபப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலே கோவையில பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து, அடிக்கு அடி அல்ல, வன்முறைக்கு வன்முறை அல்ல, நாம் மக்கள் புரிந்து கொள்ளட்டும் அவர்களை என்று முஸ்லிம் சகோதரர்கள் அமைதி காத்தார்கள். அவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டிலே. ஆகவே கோவை இப்போது அதை புரிந்து கொண்டிருக்கின்றது. அதை நோக்கி நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நூற்றாண்டு விழா நாம் இந்த நேரத்திலே தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் மீண்டும் பார்ப்பனர்களால் வரக்கூடிய ஆபத்தை புரிந்து கொண்டு இந்த மாநாட்டிலே நாம் உறுதியேற்போம்.